அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு அதிகப்படியான அமல்களையும் பல்வேறு இபாதத்துகளையும் செய்தோம். குறிப்பாக இந்த ஒற்றைப்படை இரவுகளிலே இரவு முழுவதும் விழித்து அல்லாஹ்வுக்காக பல மணி நேரங்கள் தொழுகையில் நின்றோம். பல மணி நேரம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக நின்று தொழுதோம். ரமதானுடைய மாதத்தில் நான் அதிகமாக அமல்கள் செய்து விட்டேன். இரவு நேரத்திலே இறைவனுக்காக பல மணி நேரம் என் கால் வலிக்க நின்று விட்டேன். நான் குர்ஆனை ஓதி முடித்து விட்டேன். என் அமல்களை கொண்டு நான் வெற்றி பெறுவேன். என் அமல்களை கொண்டு நான் சொர்க்கத்தை அடைந்து கொள்வேன். என் அமல்களை கொண்டு நாளை மறுமையிலும் நான் ஜெயித்து விடுவேன் என்று ஒரு எண்ணம் உங்களிடம் இருந்தால் அதை இன்றே கைவிட்டு விடுங்கள். காரணம், எந்த ஒரு அடியானும் தன்னுடைய அமல்களை கொண்டு ஜெயிக்க முடியாது. நீங்கள் என்னத்தான் இரவு முழுவதும் தொழுதிருந்தாலும் இபாதத்துகள் செய்திருந்தாலும் அமல்களை கொண்டு மட்டும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அடைந்து கொள்ள முடியாது. அது பாவ மன்னிப்பாக இருந்தாலும் சரி, அது நாளை மஹ்ஷரின் வெற்றியாக இருந்தாலும் சரி, அது சொர்க்கமாக இருந்தாலும் சரி, அதற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தேவை. இறைவா, நாங்கள் அமல் செய்தோம், எங்களுக்கு நீ இதை தா, எங்களுக்கு அதை செய் என்று துஆ கேட்பதை விட, யா அல்லாஹ், நீ அமல் செய்ய வைத்தாய், உன் கிருபையை கொண்டு எங்களுக்கு பாவ மன்னிப்பை தா, நரகத்திலிருந்து விடுதலையை தா, உன் கிருபையை கொண்டு உன் அருளை கொண்டு எங்களுக்கு சொர்க்கத்தை தா என்று உங்களுடைய அமல்களை பின்னே வைத்து இறைவனுடைய அருளை முன்னே வைத்து கேளுங்க. நாம் அமல்கள் செய்து விட்டோம் என்ற மாயையில் ரமதானுடைய அமல்களை தொலைத்து விடாதீர்கள். அர்ஷின் அதிபதி அல்லாஹ் எங்கே? நாம் தொடக்கூடிய ஒரு சில மணி நேரங்களுடைய தொழுகை எங்கே? முதலில் நம்முடைய தொழுகைகளை இறைவன் ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு நாம் இஹ்லாசுடன் தொழுதோமா? நோன்பு பிடித்தோமா? அவன் கூறியபடி எல்லா சட்ட திட்டங்களையும் பேணினோமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால் நம்மிடம் அதற்கான நேர்மறை பதில் இருக்காது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், எந்த ஒரு மனிதனும் அவனுடைய அமல்களை கொண்டு சொர்க்கம் புக முடியாது. சஹாபாக்கள் வியந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு எப்படி போக முடியும்? பெருமானார் தொடர்ந்து கூறினார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு மட்டும் தான் அடியான் சொர்க்கத்தை அடைய முடியும். இந்த ரமதானுடைய மாதத்தில் அமலே செய்யாமல் அல்லாஹ்வுடைய அருளை மட்டும் நம்பி இருப்பதும் தவறு. அதை போன்றே அமல்கள் செய்துவிட்டு அமலை மட்டும் நம்புவதும் தவறு. அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய அமல்களையும் நாம் சரிவர செய்து அல்லாஹ்விடத்திலிருந்து ரஹ்மத்தை எதிர்பார்த்தவர்களாக, இறைவா, எங்களுடைய அமல்களை கொண்டு அல்ல, உன் அருளை கொண்டு எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தா என்று துஆ கேளுங்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவன் அருளை கொண்டு நம்முடைய அனைத்து அமல்களையும் கபூல் செய்து கொள்வானாக. அவன் நமக்கு கூலி அல்ல, நமக்கு கிருபைகளை செய்தல் புரிவானாக. நமக்கு பல ரமதான்களையும் பல லைலத்துல் கத்ர்களையும் நசீபாக்கி தருவானாக.